ரேஷன் கடைக்கு போய் அங்க ஒரு 50 பயனாளிகளுக்கு புது ரேஷன் அட்டைகளை வழங்கினார். இன்னைக்கு வாங்கணும்ன்றதை விட அவரை பார்த்ததான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. கொடுக்கும் போது தேங்க்ஸ் சொன்னோம், வரும்போது நன்றிமானாரு. அதே அவ்வளவு சந்தோஷம். அவரு பேசுறது கேட்கறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? பார்த்துதான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டாதீங்க சார். முதலமைச்சர் விஜய் தமிழக சுகாதாரத்துறையில் உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். எங்க விஜய் ஓட்டு வராரு பாரு வேட்டைக்காரன், வரான் பாரு வேட்டைக்காரன், ஓடு 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 ஓடு. நாங்க ஓடி வர்றத பார்த்தவொடனே இவனுங்க எல்லாரும் ஓடுகாலி பசங்க எப்போ ஓடி போயிட்டானுங்க. இனிமேல் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்க விஜய் ஓட்டமே ஒரு தனி. இன்னைக்கு 321வது அரசியல் கூட்டம். அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண பச்சா. அதான் சார், நேற்று வந்து திரு அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஒரு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. திடீர் மாற்றம் சார். என்ன டிவிஎஸ்சில பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை போட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அதுவும் சவுக்கு சங்கர் வீட்டிலலாம் இன்னைக்கு பயங்கரமா செலிப்ரேஷனா தான் இருக்கும். புதிய தலைமுறை சேனல்ல வந்து அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் அந்த நியூஸ் வருது. கீழே கமெண்ட்ல ஃபுல்லா வந்து சவுக்கு 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 வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நம்ம சேனல்ல வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. மற்ற சேனல்கள்லையும் போயிட்டு உங்களோட பெயரை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உள்ளபடியே ஒரு அதிகாரியின் மாற்றத்தை இந்த சமூகம் இப்படி கொண்டாடி நான் முதல் முறையாக இப்போதுதான் பார்க்கிறேன். எனக்கு உள்ளபடியே ஒரு அதிகாரியின் மாற்றத்தை இந்த சமூகம் இப்படி கொண்டாடி நான் முதல் முறையாக இப்போதுதான் தீபாவளி பண்டிகையை போன்று கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே நிதிஷ், 40 வருடங்களாக நான் தொடர்ந்து இந்த அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை பார்த்து வருகிறேன். இதை விட பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த அருண் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜாஃபர் சேட்டு தமிழகத்தை ஆண்டார். அப்போது அவருடைய மாறுதல் கூட எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை சமூகத்தில் ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வீழ்ந்ததற்கு நிகராக சமூக வலைதளங்களில் கொண்டாட்டங்களை நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓடு ஓடு ஓடுன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு முதல் நாள் பேசுறாரு. அடுத்த நாள் வந்து ஏவா வேலு அவர்கள் நாங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறாரு. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, டிவிகே கவர்மெண்ட் அவங்க எடுக்கிற முடிவுகளில் லீக்கேஜ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த மாற்றம் நம்ம புரிஞ்சுக்கலாமாங்க சார்? டேய், பிஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின்லேட ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்ப, நாங்கெல்லாம் வெத்தலையை வச்சு பித்தலே எடுப்போம். அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்த மறுநாளே தவறு செய்து விட்டோம் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டார். ஏன்னா அவர் கட்சி தொண்டர்களே விமர்சனம் செய்கிறார்கள். அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா.
இப்படிதான் உருட்டுறாங்க போட்டு. ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்திருக்கோம், கண்டிப்பா தமிழக மக்களா இருக்கட்டும், தமிழக முதலமைச்சர் திரு விஜயா இருக்கட்டும் நம்மளை உற்று பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் ஏவா வேலுவை கைது பண்ணி நம்ம வந்து ஒரு பேர் வாங்கணும், இல்லைங்க நீங்க நினைச்சதெல்லாம் தப்புங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கணுன்ற எண்ணம் ஏன் சார் திரு அருணுக்கு இல்ல? 20 கோடி வேலு கொடுப்பார், நீங்க கொடுப்பீங்களா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. போடா போடா வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000. திரு விஜய் அவர்கள் உமாநாத் 5 மணிக்கு மீட் பண்றாரு சிரிச்சுக்கிட்டே, 8 மணிக்கு உமாநாத் வெயிட்டிங் லிஸ்ட். யார் விஜய் என்பதை உமாநாத் புரிந்து கொண்டிருப்பார், அருண் புரிந்து கொண்டிருப்பார். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவரை நம்ம கட்டுப்படுத்தலான்ற எண்ணத்தில் தான் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு அழகு, இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. ஒரே வார்த்தையில் சொல்றேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. நம்ம 2011 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், 15 வருஷமா. கொஞ்சம் அமைதியாக அமுக்கிக்கிட்டு இருப்போம் என்று அவருக்கு தோன்றவில்லை தானே? மந்திரிக்கு தெரியாம டெண்டர் விட்டு காசு வாங்குறேன்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கும். அந்த மந்திரி போஸ்டர் ஓட்டுற மந்திரி இல்ல, விஜயோட ஆடிட்டரு. எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். ஆமையா, பல வருஷமா ஆடிட்டரு. அவருக்கு தெரியாம நீ டெண்டர் விட்டு 30 கோடி அதுல வசூல் பண்றேன்னா எவ்வளவு துணிச்சல் இருந்தா நீ இதை பண்ணுவேன்? இந்த பாவி பையல அப்பவே சொன்னேன், குழந்தை ரொம்ப அதட்டாங்கடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். இன்னும் நடிகனாவே இருக்காருன்னு சொல்றாங்க சார். ஏதோ கார் பொம்மை வச்சு விளையாண்டுனுக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நேற்றைய உத்தரவில் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கீதா ஜீவன் அவர் என்ன ஸ்டார் போல, நம்மளும் முக ஸ்டாலின் அவர் மாதிரி தான் அவரு அப்படின்னு. இவர் கார் பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை பொம்மையா வச்சு சுத்தி இருக்கவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். எலெக்ஷன் டைம்ல கிரிக்கெட் பாக்குறத போட்டு அதை போட்டோ எடுத்து போட்டு உள்ளபடியே அவரை பொம்மையாக வைத்து சுட்டு இருந்தவர்கள் அத்தனை பேரும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.